இன்னைக்கு தேதியில எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னாலே சைனீஸ் நிறுவனங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வராங்க. பட் ஹியூண்டை நிறுவனம் இப்போ ஹை எண்டான எலெக்சியோ அப்படிங்கிற எலக்ட்ரிக் காரை ரிவீல் பண்ணிருக்காங்க. இது உலகம் முழுக்க மற்ற கார் நிறுவனங்களை பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. அப்படி இந்த கார்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, உலகம் முழுக்க எதனால இந்த கார் பாப்புலரா பேசப்படுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஹியூண்டை எலெக்சியோ எலக்ட்ரிக் எஸ்யூவியோட டிசைன் ஹைலைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஃப்ரண்ட் ஃபேசியாவை கொடுத்திருக்காங்க. ஸ்லிம்மான ஃபுல் வித் எல்இடி டிஆர்எல்ஸ், ஃபிளாஷ் கிரில் ஏரியா மற்றும் மினிமலான வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரையாங்குலர் ஹெட்லாம்ப் கிளஸ்டர்ஸ், ஸ்மூத் ஃப்ளோயிங் ஆன ரூஃப் லைன்ஸ், கிளீன் ஷோல்டர் லைன்ஸ், ஃபிளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு ரொம்பவே ஏரோடைனமிக் ஷேப்ல இந்த கார் இருக்கு. பிளாக் அவுட் பண்ணப்பட்ட A and B பில்லர்ஸ், 19x20 inch ஏரோடைனமிக் அலாய் வீல்ஸ், ஃபுல் வித் LED டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு ரொம்பவே ஃபியூச்சர் ப்ராமிசிங் காரா இருக்கு இந்த எலெக்சியோ. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் மினிமலிஸ்டிக் மற்றும் ஃபியூச்சரிஸ்டிக் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்காங்க. 12.3 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூடவே 12.3 inch இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் டூவல் செட்டப்ல இருக்கு. ஃப்ளோட்டிங் சென்டர் கன்சோல் வித் ஹாப்டிக் டச் கண்ட்ரோல்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்பால்ஸ்ட்ரி, அதாவது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸால சீட் கவர்ஸை கொடுத்திருக்காங்க. ஃபிளாட் ஃப்ளோர் இருக்கிறதுனால என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட லெக் ரூம், ஸ்லைடிங் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட், வென்டிலேட்டட் மற்றும் ஹீட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், இன்டீரியர் ரொம்பவே பிளஷ் அண்ட் பிரீமியமா காமிக்குது. டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டட் வாய்ஸ் அசிஸ்டன்ட், 360 டிகிரி கேமரா, ADAS, வயர்லெஸ் சார்ஜர், USB-C போர்ட்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. பிரீமியமான போஸ் சிஸ்டம், அக்வாஸ்டிக் விண்ட்ஷீல்ட் சவுண்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த காரோட சைஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.7 மீட்டர்ஸ் லென்த்ல இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனோவா ஹை கிராஸ் போன்ற கார்களோட இந்த கார் ஈக்குவலண்டான டைமென்ஷன்ல இருக்கு. குளோபல் லெவல்ல விற்பனையாகிற ஐயானிக் 5, ஐயானிக் 6, கியா EV6 போன்ற கார்களுடைய சேம் பிளாட்ஃபார்மை இந்த காருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, எதனால இந்த காரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிற கீ ஹைலைட்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா 800 வோல்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இது 10 to 80% சார்ஜை வெறும் 25 மினிட்ஸ்ல அச்சீவ் பண்ணும். மேலும் மேசிவான 101.7 கிலோவாட் ஹவர் LFP பேட்டரியோட இந்த காரை கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா இந்த காருடைய அபிஷியல் ரேஞ்சே 700 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்ச் மற்ற சைனீஸ் நிறுவனங்களுக்கு பெரிய ஷாக்கிங் நியூஸா அமைஞ்சிருக்கு. வெஹிக்கிள் டு லோட் ஃபங்க்ஷனோட எக்ஸ்டர்னல் டிவைசஸையும் நீங்க கனெக்ட் பண்ண முடியும். டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 180 இருந்து 190 கிலோமீட்டருக்கு லிமிட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் மோட்டார் மற்றும் டியூவல் மோட்டார் ஆல் வீல் டிரைவ் செட்டப்போட இந்த காரை கொடுத்திருக்காங்க. 0 to 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வெறும் 5.2 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணும். சோ ரொம்பவே பவர்ஃபுல் மற்றும் ஃபியூச்சரிஸ்டிக்கான இந்த காரை மற்ற சைனீஸ் நிறுவனங்களோட டைரக்டா காம்பீட் பண்ற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலும் இந்த காரை கூடிய விரைவில் கொண்டு வர போறதா தெரியுது. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இந்த காரை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் எலக்ட்ரிக் கார்களுக்கு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஹியூண்டையும் ஜாயின் பண்ணிருக்கிறது ரொம்பவே சிறப்பான செய்தியா பார்க்கப்படுது. இந்த ஹியூண்டை எலெக்சியோ EV பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.